ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அவலதிகாரம். இது நம்மளோட அவலதிகாரம். பேசலாமா? வாழ்க்கை. நேற்று சரி செய்ய நினைத்த வாழ்க்கையை இன்று சமாளித்து கொண்டிருக்கிறேன். நாளை சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையே மனிதனின் கடைசி ஆடம்பரம். வாழ்க்கை நினைத்தபடி நடக்கவில்லை, ஆனால் நடந்தபடியே நம்மை நினைக்க வைத்து விடுகிறது. இது தோழி ஸ்ரீயோட வெர்ஷன். அவங்க கூட பேசலாமா? நான் ஸ்ரீ. பொதுவாக நம்ம எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு சில ஆசைகள் இருக்கும். அது எல்லாமே நிறைவேறிச்சான்னு கேட்டால் பதில் இல்லைன்னு தான் இருக்கும். ஆனால் அது கனவுகளாக நம்ம நெஞ்சோட ஓரத்தில் புதைஞ்சிருக்கும். இல்லை, ஒரு சிலது நம்ம டைரியில் அதுக்குன்னு ஒரு பக்கத்தை பிடிச்சிடும். பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம நல்லது பண்ணினா நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு. அப்படி நான் என்றைக்கோ பண்ணின ஒரு நல்ல காரியத்தினால தான் கடவுள் நான் வாழ்கிறதுக்கான காரணத்தை கொடுத்துருக்காரு. அதுதான் என்னோட பையன். அவன் மட்டும்தான் நான் இழந்த எல்லாத்தையுமே எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் என்னோடய லைஃப்பில் என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு தெரியாது. பட் ஸ்டில் ஐ எம் ஹாப்பி. நான் சிரிக்கிறதற்கு, என்னோடய வாழ்க்கையை நகர்த்துறதற்கு எனக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னோடய பையன். நான் என்னோடய வாழ்க்கையை வாழ்கிறதற்கும் முன்னேறதற்கும் எனக்கு ஒரு காரணம் தேவைப்படும் போது நான் அவனை பார்த்து சிரிப்பேன். அப்புறம் அப்படியே முன்னேறிடுவேன். வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும் நிறைய அனுபவம் கிடைக்கும். பட் வாழ்க்கை புரிஞ்சுக்கிறதுல இல்லை, அதை வாழ்கிறதுல தான் இருக்குது. என்னோட எல்லா ஆசைகளும் இனிமேல் நிறைவேறுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் அடுத்த நாள் நகர்றதற்கும் நான் முன்னேறதற்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. அதுதான் என்னோட பையன். ஆமாங்க, எவ்வளோ அழகாக சொன்னாங்க இல்லை? நம்ம எல்லோருக்குமே நம்மளோட வாழ்க்கையை முன்னேறி கொண்டு போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்பட தான் செய்யுது. ஸ்ரீக்கு அவங்க பையன் மாதிரி, எனக்கு என்னோடய குவைட் டைம் மாதிரி, உங்கள் எல்லோருக்கும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி செல்கிறதுக்கு, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களோட மோட்டிவேஷன் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது யாராவது ஒருத்தருக்கு தேவைப்படக்கூட செய்யலாம். இதுவும் கடந்து போகும், அவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஆனால் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம தோலை தட்டி சொல்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் தேவைப்பட தான் செய்கிறாங்க. ஏதோ ஒன்று தேவைப்பட தான் செய்யுது. வாழ விடு. அது எவ்வளவு அழகோ அதே போல் வாழு, பிறர் வாழ வழி செய். அது அவ்வளவு அழகு. தேங்க்யூ ஸ்ரீ. ஹாய் காய்ஸ். உங்களோட செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். லவ் யூர் செல்ஃப். டேக் கேர். இன்னும் பேசலாம். மீன்வைல் உங்களோட குவைட் டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.